ஆனால் படம் நல்லா இல்லை. முக்கியமாக சொல்லணும், H-Videoத்தோட படமே இல்லை இது. ஜனநாயகன் பிராக்கெட்ல பப்ஜின்னு போடுங்க, ஓகேங்களா? படம் கிளைமாக்ஸ்ல பப்ஜியுமே இருக்கு. வணக்கம் நண்பா. ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகி இன்று டே 6. அதாவது ஃபஸ்ட்டு 1 or 2 3 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய ஃபேன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா படம் பார்ப்பாங்க. ஸோ அதுதான் வந்து அவங்களுடைய ரிவ்யூஸாக இருக்கும். அதன் பிறகு ஒர்க்கிங் டேஸ் மண்டேலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் படம் பார்க்க வருவாங்க. அதுதான் இந்த திரைப்படத்தில் நடந்திருக்கு. இந்த திரைப்படத்தை வந்து இந்த அண்ணா வந்து பார்த்துட்டு ஜனநாயகனோட ஒரு ஹானஸ்ட் ரிவ்யூவை கொடுத்துருக்காரு. அதாவது இந்த திரைப்படமானது வினோத் சார் அவருடைய படமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆனஸ்டான ரிப்ளை கொடுத்துருக்காரு. வினோத் சார் அப்படிங்கிற படம் என்றாலே பார்த்தீங்கன்னா தீரன் அதிகாரம் 1, சதுரங்க வேட்டை அப்படிங்கிற திரைப்படம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மைண்டுக்கு வந்து அப்படி நிற்கும். அவ்வளோ அற்புதமான காட்சிகள் இந்த திரைப்படத்தில் இருக்கும். அந்த படத்தோட கதைக்களமாகட்டும் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இது வினோத் சார் படமே இல்லை, இந்த படமானது பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரோட தலைவரோடு இருக்குது அப்படிங்கிற வந்து இன்டேரக்டாக சொல்ல வராரு. ஓகேங்களா? பல இடங்களில் மிக்சடான ரிவ்யூஸே வந்துட்டு இருக்கிற நிலையில் இந்த ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த திரைப்படத்துக்கு ஒரு நெகட்டிவிட்டியாக இருக்குது. அதெல்லாம் தாண்டி இந்த திரைப்படமானது ஜனநாயகன் அந்த இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் பப்ஜின்னு போடுங்க, ஸோ பப்ஜி நாயகன் அந்த மாதிரி வந்து இருக்குது அப்படிமா சொல்கிறாருங்க. அதாவது படம் வந்து நல்லாவே இல்லை அப்படிங்கிற ஒரு ஆனஸ்டான ரிவ்யூ கொடுத்துருக்காரு. அது அரசியல் பாலிடிக்ஸ் எல்லாமே ஓகே சூப்பராக இருக்குது, பட் படம் வந்து நல்லா இல்லை. பப்ஜி அந்த கேம் மாதிரி கிளைமேக்ஸில் வந்து அவ்வளோ இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. கிளைமேக்ஸில் உண்மையிலேயே பப்ஜி மாதிரி தான் இருக்கா இந்த திரைப்படம் அப்படின்னா நான் அந்த படம் பார்க்கல இன்னுமே. ஸோ பார்த்துட்டு வந்து ரிவ்யூ கொடுக்குறேன். அண்ட் தாண்டி பல இடங்களில் பார்த்தீங்கன்னா வந்து சோர்ஸ் அந்த காட்சிகள் பார்த்தீங்கன்னா வெறிச்சோடி இருக்குது. பசுமை புரட்சி அப்படின்னு நிலவிட்டு இருக்கு. ஸோ ஒர்க்கிங் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் வருவாங்க. ஸோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை வந்து கொண்டாட முடியல அப்படிங்கும்போது படம் வந்து எந்த அளவுக்கு நெகட்டிவான ஒரு இதில் இருக்குது அப்படின்னு நான் பார்க்க முடியுதுங்க. ஜனநாயகன் திரைப்படம் பார்த்தீங்கன்னா வந்து வசூலிலும் கொஞ்சம் சரிவு ஏற்பட்டிருக்கு. ஆல்ரெடி லீக் ஆயிடுச்சுன்னு பல பிரச்சனைகள். ஓகேங்களா? அதை பற்றி பேசினா கண்டிப்பாக ஒரு வீடியோவை போடணும். ஸோ அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இந்த திரைப்படத்துக்கு. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் ஒரு அளவு பார்த்தீங்கன்னா 150 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம்தான். ஸோ வந்து லீக்கான படத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு வந்திருக்கு. ஓகே, ஓரளவுக்கு ஓகே தான். ஆனால் விஜய் சார் அவருடைய அந்த கரியரின் உச்சம் அந்தக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மி. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் அவருடைய இந்த ரீசெண்ட் ஒரு 10 இயர்ஸ் ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளே எடுத்துக்கிட்டா ரொம்ப ஒஸ்டான படம் அப்படின்னா வந்து கலெக்ஷனில் அந்த மாதிரி சொல்ல வரேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் திரைப்படமாக இருக்கும் அப்படிங்கிறது நிறுத்தமான உண்மை. ஸோ இந்த ஒரு வீடியோ கொடுத்து உங்களுக்கு கருத்துலேயே பதிவு பண்ணுங்கள். ஜனநாயக நிலை பப்ஜி அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றி, வணக்கம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.